நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவைக்கு வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டதினால் நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் கவர்ந்து கொண்டாராம். ஸோ அவருடைய பேரு வந்து ஆத்தும நேசர். நம்மளுடைய ஆத்துமாவை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் நமக்காக ஊற்றினார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ மனிதனுடைய இருதயத்தில் எந்த காரியமும் ஒரு பூரணமான ஒரு நிறைவை தரவே முடியாது. ஸோ எந்த மனிதனுடைய இருதயம் இந்த கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படுகிறதோ அந்த மனிதனுடைய இருதயம் பரிபூரணத்திற்குள் கடந்து செல்கிறது. அந்த இருதயத்தில் தான் எந்தவித பயமும் இருக்காது. ஸோ இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லா மனிதர்களுடைய இருதயங்களையும் சோர்வடைய செய்கிறது, ஒரு பயத்திற்குள் கொண்டு போகிறது. ஆனால் இதற்கு ஒரே மருந்து, ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பினால் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் நிரப்பப்பட வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார், கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று உணரவும், அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளவும், தேவனையும் உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும், உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்படின்னார். அப்போ இன்றைக்கு முதலாவது தேவை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் இவ்வளோ பணம் வந்துட்டா, இந்த வேலை கிடைச்சிட்டா, ஸோ இந்த காரியங்கள் நடந்துட்டா நம்ம வந்து சமாதானமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. இல்லைங்க, இன்றைக்கு தேவை முதலாவது மனிதனுடைய இருதயங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். ஸோ ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சபையும் அதிகமாய் பேச வேண்டியது, மனிதனுடைய இதயத்தில் பதிய வைக்க வேண்டியது அந்த கிறிஸ்துவின் அன்பு தான். ஸோ அதுதான் மனிதனுடைய இருதயத்தில் வந்து எல்லாவித பயங்களையும் நீக்கி, கலக்கத்தையும் நீக்கி, ஒரு தெளிந்த ஒரு மனநிலைமையை கொடுக்கிறது. ஏன்னா சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு மனுஷனுடைய மனசு நிம்மதியாக இருக்கணும், எந்தவித பயமும் இல்லாமல். அதனால தான் வேத வார்த்தை தெளிவாக சொல்லுது, 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இன்றைக்கு கேட்டு பாருங்களேன், ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் பலவித பயங்கள், பொருளாதாரத்தை குறித்து, நம்மளுடைய ஃபேமிலியை குறித்து, ஹெல்த்தை குறித்து, பிள்ளைங்களை குறித்து, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து மனிதனுடைய இருதயம் பயத்தினால் ஆளப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு ஒரே தீர்வு என்ன? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கிறிஸ்துவின் அன்பு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு, தேவனுடைய அன்பை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே அந்த இருதயம் எந்தவித கலக்கமும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அதை குலைத்து போட்டது. நான் சகல அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த உலகத்துல எந்த விஷயமும், வியாதியோ, வறுமையோ, பிரச்சனையோ, பாவமோ, எந்த காரியங்களும் நம்ம மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திற்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு அறிவும், இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் வாழ்க்கையை நமக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்திய அந்த அன்பை, அந்த கிருபையை, இரக்கத்தை, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் அன்பை ஒரு மனிதன் ஆழமாய் அறிந்து கொள்ளும் பொழுது எல்லாவித பயங்களுக்கும் நீங்களாகி அவன் வந்து சமாதானத்தோடு வாழ முடிகிறது. ஸோ இன்றைக்கு தேவையானது, மிக மிக முக்கியமானது, தேவனுடைய அன்பினால் மனிதன் வந்து நிரப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது, அந்த பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால். இன்னொரு வசனம் கூட அன்பை பற்றி சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸோ அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்டதுன்னா, பயப்படுற ஆவி கிடையாது, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்டதுனால நமக்குள்ள இப்படிப்பட்ட பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ எதற்கும் நாம் கவலைப்படவோ பயப்படுவதற்கோ இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அந்த பயம் ஏன் வருகிறது அப்படி என்றால், நாம் தேவனுடைய இருதயத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளாததுனால, நாம் எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், அதற்கான அத்தனையும் அவர் செய்து முடித்திருக்கிறார், அதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு பயம் மனிதனை ஆளுகை செய்கிறது. இன்றைக்கு பலவித பயங்கள் இருக்கு. அதுல ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, பாவத்தை குறித்த ஒரு பயம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து, அவங்க வந்து இந்த இன்டர்நெட் உலகத்துல மொபைல் ஃபோன்லேயே இருக்காங்க, ஸோ அதனால அவங்க வந்து பாவத்தில் விழுந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துக்குள்ள இருக்காங்க. ஸோ பாவத்தை போக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் பாவத்தை குறித்தும் தண்டனைகளை குறித்தும் பேசாமல் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அன்பையும் நாம் பேசும் பொழுது, அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நாம் அதை தியானிக்கும் பொழுது மாத்திரமே நாம் வந்து பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும்,
அந்த பயமும் இருக்காது. ஸோ அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்றார் ரோமர் 8ல், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற உங்களை பாவம் மேற்கொள்ளவே முடியாது அப்படின்றார். ஸோ ஒரு மனிதன் கிருபையில் ஸ்திரப்படும் பொழுது, கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியான அந்த அன்பை, இரக்கத்தை, கிருபையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த மனதானது பாவத்திற்கு உடன்படாது, பாவம் செய்ய முடியாது. அதனை விட்டுட்டு நம்ம பாவத்தை குறித்தும் தண்டனைகளை குறித்தும் திரும்ப திரும்ப பேசும் பொழுது அந்த இடத்துல மரணம் உண்டாகுமே தவிர அந்த இடத்துல ஜீவன் உண்டாகவே முடியாது. ரோமர் 7ல் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் நிர்பந்தமான மனுஷன், என்னை யார் விடுவிக்க கூடும்? நான் எதை விரும்புகிறோனோ அதை என்னால் செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை நான் செய்யறேன். ஸோ என்னுடைய மனதின்படி நியாய பிரமாணத்திற்கும் என்னுடைய மாம்சத்திலே பாவ பிரமாணத்திற்கும் நான் அடிமைப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8ல் ஆரம்பிக்கிறார். 8வது அதிகாரம் ரோமர் 8 ஸ்டார்டிங்கில், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கின்றார். அப்ப கிறிஸ்துவை குறித்த அறிவு தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியுமே தவிர பாவத்தை பற்றி பேசுவதினாலும் அதை குறித்த தண்டனைகளை பற்றி பேசுவதாலும் ஒரு மனிதன் விடுதலையாகவே முடியாது. ஸோ இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியர்களும் சபையும் கூட அதிகமாய் சிலுவையில் வெளிப்பட்ட அந்த அன்பை, கிருபையை, இரக்கத்தை தொடர்ந்து பேசும் பொழுது அந்த இடத்துல பாவம் செயலிழந்து போகிறது. ஒரு மனிதனுடைய இருதயம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது அந்த அன்பை, அனாதி சிநேகத்தை அறிந்து கொள்கிற மனிதனால் பாவம் செய்யவே முடியாது. ஸோ பெற்றோர்களும் பிள்ளைகளோடு 24 மணி நேரமும் இருக்க முடியாது. அவங்க எதை வாட்ச் பண்ணுறாங்க, ஃபோனில் என்ன பண்ண. ஸோ அவர்களுக்கு நாம் பேச வேண்டியது கிறிஸ்துவை குறித்து, அவருடைய அன்பை குறித்து அதிகமாயும் பேசி அவர்களுடைய இருதயத்தில் அந்த அன்பை பதிய வைத்து விட்டால், அந்த கிருபைக்கு அவங்களுடைய இருதயங்களானது அடிமைப்பட்டு விட்டும் என்றால் எந்தவித பாவத்திற்கும் அவர்கள் அடிமையாகவே முடியாது. ஸோ இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுடைய இருதயத்திலும் தன் பிள்ளைகளை குறித்த பயம் நீங்க வேண்டும் என்றால் அவங்க பாவத்திற்கு அவங்ககிட்ட பாவத்தை குறிச்சும் தண்டனையை குறிச்சும் இதை செஞ்சா நீ இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன்றத சொல்றதை விட்டுட்டு கிறிஸ்துவின் அன்பையும் கிருபையையும் நாம் தொடர்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் அறியாமலேயே அந்த அன்பு அவங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. கிருபையில் அவர்கள் ஸ்திரப்படும் பொழுது நிச்சயமாக எந்த பாவமும் அவர்களை மேற்கொள்ளவே முடியாது. ஸோ கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் தான் பாவத்திலிருந்தும் அதன் விளைவாகிய மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது. வேற எந்த நியாயப்பிரமாணமோ கட்டளைகளோ அல்லது பயமுறுத்தல்களோ ஒரு மனிதனை விடுதலையாக்கவே முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் அதை தெளிவாக அறிந்ததுனால, அறிவு கெட்டாத அன்பை நான் அறிந்து கொள்ளும் பொழுது சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும். ஸோ சகல பரிபூரணம்னா என்னங்க? ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய எல்லா தேவைகளும் அங்கு பரிபூர்ணமாய் ஒரு மனிதனை நிரப்புகிறது. எப்ப? அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது. அது எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க, வெளியேற பெற்ற அன்பு. நம்மளுடைய பாவங்களுக்காகவும் மீறுதலுக்கும் அடிக்கப்பட்டார். அவர் எல்லாவற்றையும் தன் மீது சுமந்து கொண்டார். பாவத்தை தன்னுடைய மாம்சத்திலே ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கினார். ஸோ அந்த சரீரத்தில் அத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்து முடித்தார். நம் மீது விழக்கூடிய அத்தனை அடிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தார். நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மேலான அன்பு! இந்த அன்பை நாம் அதிகமாக இன்றைக்கு நாம் தியானிக்கவும் பேசவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய கொடுத்த அந்த வெளியேற பெற்ற கிருபையும் இரக்கமும் நம்மை பாவத்திலிருந்தும் எல்லாவித மரணத்தின் கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இருக்குது. ஸோ வார்த்தையாகி தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளதான் வாசமாய் இருக்கிறார். அந்த சத்தியத்தின் வழியிலே நடப்பதற்கு அந்த பலத்தை, அந்த கிருபையை அவருடைய அன்புதான் நமக்கு கொடுக்கிறது. நம்மளுடைய சுய பலத்தினால் அல்ல, சுய நீதி அல்ல. சுயநீதி அழுக்கான கந்தை. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறது சுயநீதி, அது அழுக்கான கந்தை. நாம் முற்றிலுமாய் அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அந்த அன்பையே நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த உலகத்துல மரணமோ பாவமோ இச்சைகளோ அல்லது வியாதிகளோ இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் எதுவும் நம்மை பயமுறுத்தவே முடியாது. ஸோ இன்றைக்கு மனிதனுடைய இருதயம் நிரம்ப வேண்டியது கிறிஸ்துவின் அன்பினால், அவருடைய கிருபையினால் நிரம்பும் பொழுது நிச்சயமாக எல்லாவித இருளிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு ஒரு பரலோகத்தின் வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். தட்ஸ் a heaven on earth life. So we are chosen to live a heaven on earth life. பயந்து அழுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் பரலோகத்தின் வாழ்க்கையை வாழும்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார். So we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.